வணக்கம். இன்றைக்கி இந்த காலை பாருங்களேன், சூப்பராக நல்லா உயரம் தரம், நல்லா கொம்படி எல்லாமே இருக்குது. இதுவுமே கொஞ்சம் லேசாக விருதலை தான், ஆனால் நெத்தியில் மர வெள்ளை கிடக்கு. இந்த மாடுமே நல்லாத்தான் இருக்குது. பரவாயில்ல, ஓரளவுக்கு உயரம் இருக்குது. குத்துற குணம் இல்லை மாட்டில். இது இந்த கண்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல லட்சணமான கண்டு. நல்லா கும்படி எல்லாமே இருக்குது பாருங்கள். முகம்லாம் சூப்பரான முகம். எவ்வளோ குத்தா என்னன்னு தெரியலை. கண்டு ஓரளவுக்கு உயர்ந்தாரம் எல்லாமே இருக்குது. இந்த கண்டை பாருங்கள், நல்லா வேகம் படபடப்பாக இருக்குது. குட்டதையும் ஓரளவுக்கு எந்திரிக்காது, ஆனால் மாடு நல்லா டைப்பாக வரும். அப்புறம் அங்கிட்டு பூராமே இந்த மாடு கண்டு எல்லாமே கிடந்துச்சு, மாற்றி மாற்றி ஃபுல்லாக எடுத்துருக்கேன். ஜாதி மாடு கலந்து கிடக்கும். இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா எப்போயுமே மாடுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு மாடு ஜாதி மாடு எல்லாமே கலந்து கிடக்கும். மாடுலாம் அந்த அங்கிட்டு ஜாதி மாடுலாம் பிறுவட்டாக வந்துருந்துச்சு. கிடக்கு பாருங்கள், அங்கிட்டு பூரா எல்லாமே கலந்து கிடக்கா. ஜாதி மாடு நாட்டு மாடு எல்லாமே இருக்கும் பாருங்கள். இதுதான் ஃபுல்லாக மேல் சந்தையில். இப்போ சில வாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கட்டுறக்கே இடம் இருக்காது, அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த இதில் ஃபுல்லாக இருக்குது. காலங்கண்டு இளங்கண்டு எல்லாமே கிடக்கா. இதெல்லாம் நல்லா கண்டு தான். அதே மாதிரி மாடு வளர்ப்புக்கு இதுகளுக்கு வாங்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தோதான இருந்தேன். ஒரு கடந்த ஒரு 2 வாரமாக பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக தெரிஞ்சு. இந்த அதை மரமெல்லாம் பாருங்கள், நல்ல புருவட்டு, சரியான வெயிட்டு. ஏதோ இப்போ ப்ராப்ளம் ஆகிடுச்சு மூளையில், கருமறை. நல்லா அழகாத்த மாடுகளாக இருக்கு பாருங்க. பாவம், அதுக்கு என்ன இந்த மேக்ஸிமம் இந்த ஜாதி மாடுகளுக்கு அப்புறம் இந்த மடு நோய் இந்த மாதிரி பிரச்சனை நிறையா வரும். பைய அதிகமாக இருக்குல்ல, மாடு அதிகமாக இருக்கனால அந்த மாதிரிலாம் வரும். காம்பில் ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரிலாம் வந்துடும். வந்ததே மாடு அது குறிப்பிட்ட நாளில் அந்த மாதிரி வந்துடும். அப்புறம் கொண்டு வந்து சந்தையில் விற்றுருவாங்க. மாடு எப்போயுமே ஒரு அளவான பையில் இருந்துச்சுன்னா அந்த மாடு ஓரளவுக்கு அது வாட்டு கறந்துக்கிட்டே அது வாட்டு கிடக்கும். இந்த பைகாம்பு அதிகமாக இருக்க மாடுகளுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வருது. அது லேசாக கதி பட்டால் மழை நேரத்தில் மண் எண்ணில் போட்டோம்னா அம்படுத்தேன் சொல்லி முடிஞ்சு வரும். நாட்டு மாடுகளை பொறுத்தளவில் சின்ன கொஞ்சமாக பை இருக்கும், அது பாடு கறந்துக்கிட்டு கிடக்கும். ஜாதி மாட்டில் அளவான பையில் இருக்க மாடு, கிராஸ் மாடு, இதுக்கெல்லாம் புறாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரி பார்ப்போம், அடுத்த வீடியோ பார்ப்போம்.